சார் ஏன் சார் இந்த சார் அது ஒரு கல்யாணம் சார். கல்யாணத்துக்கு 4 பேர் வரதானே சார் செய்வாங்க. ரூமர்னு நீங்களே சொல்லிட்டீங்க. அப்படி வரும்போது நேற்று அவருடைய நானே ஒரு 80 நாள் உள்ள போயிட்டு இப்பதான் சார் வெளியில வந்திருக்கேன். எனக்கு எப்படி பாக்குறீங்க உங்களுடைய பார்வையில நீங்க சார் ஒரு கல்யாணம் சார். அது கல்யாணம்னா ஒரு 1000-2000 பேர் வரதா செய்வாங்க. சேர்ந்து வரதா இப்ப நான் போறேன், நீங்க வரீங்க, உங்களுக்கு தெரியும்னா ஹலோ ஹாய் அப்படின்னு சேர்ந்து வந்ததுதான் பிரச்சனைன்னு சொல்றாங்க. ஒரே மாதிரி காஸ்டியூம் போட்டு வர சம்பந்தமே இல்லாம என்ன போய் அடிமட்டத்துல இருக்கிற என்னைய போய் கேக்குறீங்க. அதுக்கும் கல்யாணத்துக்கு என்ன கருத்துக்களும் போல்டா சொல்லக்கூடிய ஆளா இருக்கீங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க இதை எப்படி நீங்க அவங்க ஒரு தனிப்பட்ட அது ஒரு பர்சனல் சார். ஒர்க் ரிலேட்டட் நான் கேட்கும் போது என்ன வேணாலும் ஓகே. என் டீப்பா ஒரு பர்சனல்குள்ள கேட்கும் போது அது என் பர்சனல்னு ஆயிடுது. இன்னொருத்தங்க பர்சனல்குள்ள போற மாதிரி இருக்கு. அது நல்ல விஷயங்கள் இல்லை. இன்னொருத்தவங்க பர்சனல்குள்ள போறது நல்ல விஷயம். என்ன அவங்க மேபி ஒரு இந்த மாதிரி ஒரு ஒர்க்ல இருக்கிறனாலயா இல்ல இந்த மாதிரி ஒரு நடைமுறை வாழ்க்கையில இருக்கிறனால நம்ம அவங்கள எதுவுமே சொல்லிட முடியாது சார். வேலை வேற, பர்சனல் வேலை சார். அப்படிலாம் இல்ல சார். அது ஒரு ஷோ, ரியாலிட்டி ஷோ. அது நான் உள்ள போயிட்டு வந்திருக்கேன், வின் பண்ணிருக்கேன். அது போயிட்டு வந்தா படங்கள் பண்ணணும் அப்படி வந்ததுன்னா கண்டிப்பா பண்ண போறேன் சார். இப்போ பிக் பாஸ்ல இருக்கீங்க, வாட்டர் சார் அவருக்கு மதுரை இங்க வந்தீங்களா, அவர் எதுவும் பேசுனீங்களா? ஏன் சார் அதெல்லாம் இல்ல சார். இப்போ பிக் பாஸ் போனதுக்கு அப்புறம் நீங்க வந்துருக்கீங்க, வெளியே எப்படி சார்? ரொம்ப நல்லா இருக்கு. மக்கள் ரொம்ப வரவேற்பு கொடுத்தாங்க எனக்கு. அவங்களுக்கு அவங்க வீட்டு பொண்ணா என்ன பாக்குறாங்க. அதுக்கு மேல என்ன சந்தோஷம். நல்லபடியா உங்க ஊருக்கு வந்து நல்லபடியா ஊடு திரும்பி போவேன் நாம. நானு சொல்லுங்க. உங்களுக்கு இருக்கா? அப்படிலாம் இல்ல சார். ஏன் சார் நீங்க வேற இப்பதான் பிக் பாஸ்ல இருந்து வெளில வந்துட்டீங்க, படம் நடிப்பீங்களான்னு கேட்டீங்க, அதுக்குள்ள எங்கேயோ போயிட்டீங்க சார். அது ஒரு 15 பேர் 4 வீட்டுக்குள்ள 4 சவத்துக்குள்ள இருக்கிறது சார். மதுரை கலைக்களமா வச்சு நிறைய படங்கள் வந்துருக்கு. மதுரையோட கலைக்களம் இல்லாம திரைக்களம் இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. மதுரை கலைக்களமா வச்சு வந்தால் உங்களுடைய நிலைப்பாடு ஏதாவது படங்கள் வந்துட்டு வாய்ப்பு இருக்கு? கண்டிப்பா சார், கண்டிப்பா பண்ண 200% எனக்கு பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி என்ன ரோல் கிடைச்சாலும் கண்டிப்பா இருக்கு. மதுரை மக்களோட பாசம் அந்த மல்லிகைப்பூ இதெல்லாம் எப்படி சார்? அதான் சொன்னேன், என் ஊருக்கு நான் என்னோட ஊர் ராமநாதபுரம். எனக்கு வந்து மதுரையில் வந்துதான் நான் எப்பவுமே போகணும். சின்ன வயசுல இருந்து நான் இங்க வந்துட்டு போற ஒரு ஊர் தான். மதுரைனாலே மக்களோட பாசம் தானே, நம்ம சைடு அதானே சார். பாசம் ரொம்ப யதார்த்தமான ஒரு பாசம் எல்லார்கிட்டயுமே கிடைக்கும். எந்த ஒரு உள்ளுணர்வுல எதுவுமே இல்லாம ரொம்ப யதார்த்தமா பழகக்கூடிய மக்கள். பாக்குறோம். அரோரா, ஆதிரை, தியானா, கனியக்கா எல்லாரும் கூட பேசுறாங்க. அவர் பிஸியா இருக்காரு சார் நிறைய ஈவென்ட்ல. அவருடைய பயணத்தை அவருக்கு எப்படி வளர்ச்சி அதை பாக்குறீங்களா? ஒருத்தவங்களுக்கு ஒரு வளர்ச்சி சார். இல்ல மேம், அவருடைய வளர்ச்சி எப்படி இருக்கு பாக்குறீங்களா? நீங்க எப்படி இருக்கு அவர் வளர்ச்சி அடைஞ்சிருக்காரா? இல்ல சார், அதுக்கப்புறம் நான் உள்ள போனதுக்கு அப்புறம் அவர் வெளில வந்ததுக்கு அப்புறம் பாக்கல சார். நடிகையா இண்டஸ்ட்ரியில வந்து என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் சந்திக்கிறதுக்கு உருவாயிருக்கு? பிரச்சனைகள் 1008 இருக்கு சார். அது அப்படிதான் சொல்லுவாங்க. இல்ல அந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கா? வாய்ப்புகள் கிடைக்குதா? அந்த வாய்ப்புகளை தேடும் போது அதுக்கான தடைகள் வருதா? என்னென்ன மாதிரி தடைகள் வருதுன்னா அது நான் தான் சார் சூஸ் பண்றேன். எனக்கு ஒரு விஷயம் வருதுன்னா அதை நான் எடுக்கணுமா வேணாமாங்கிறது என்னோட சாய்ஸ் தான். எனக்கு பிடிச்சா எடுக்க போறேன், பிடிக்கலன்னா வேற வேலை பார்க்க போறேன்.